ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை வந்து பார்க்கலாங்க. இந்த பக்கம் விஜய் வந்து என்னதான் வந்து நிறைய கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அது எதையுமே வந்து மல்லிக்கு தெரியப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் மல்லி ஒரு வழியாக வந்து இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்ததுனால அங்கே விஜய் படுற கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து நேருக்கு நேராகவே மல்லி பார்த்துடுறாங்க. விஜய் வந்து தூங்கவே கூடாது, சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மல்லிக்கு தெரிய வந்து ரொம்பவே மல்லி கோவப்படுறாங்க. ஆனால் அவங்களால அங்கே எதுவுமே வந்து பண்ண முடியலை. ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்பவே வந்து திமிரா பேசிக்கிட்டு இருக்காரு மல்லிகிட்ட. உங்களால முடிஞ்சது போய் பண்ணிக்கோங்க, அது இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால மல்லிக்கு வேற வழியே இல்லை. ஆனா விஜய் வந்து இப்படி இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ரொம்பவே வந்து குழப்பத்துல இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுடருக்கு என்ன ஆச்சு, என்ன எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரே, நம்மளால வந்து இந்த அளவுக்கு போயிருச்சு அந்த மாதிரி வந்து நினைச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பத்தாததுக்கு இந்த தீபிகா வேற எப்படா இந்த மல்லியை வந்து பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே வந்து தீபிகா எதுக்காக பண்றா அப்படிங்கிற விஷயம் கூட வந்து சரியா தெரிய மாட்டேங்குது. எதுக்காக மல்லி மேல இவ்வளோ கோவம் அவங்களுக்கு, என்ன ரீசனுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க? ஏன்னா எந்த கேஸா இருந்தாலும் ரொம்பவே நேர்மையா வந்து அவங்க ஹேண்டில் பண்றவங்களா இருந்திருக்காங்க. ஆனா இந்த கேஸை எடுத்த உடனே கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு. பிளஸ் மல்லியை பார்த்தாலே அவங்க பயங்கரமா வந்து கோவப்பட்டு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணாம இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து மல்லிக்கு ரொம்பவே வந்து குழப்பமா இருக்கு. மனோகர் கிட்ட வந்து இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. சுடருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது கூட தெரியல. இதுக்கப்புறம் நான் இந்த கேஸ்ல என்ன பண்ண போறேன், எப்படி நான் விஜயை வந்து வெளியில கொண்டு வர போறேன் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல மனோகர் வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாரு. இங்க பாரு மல்லி, உண்மையிலேயே வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் வரைக்கும் ஆதாரம் அப்படிங்கிறது சரியா வந்து கிடைக்கல. இது வந்து விஜய் தானே வந்து ஒத்துக்கிட்டு போனது மட்டும்தான். மற்றபடி விஜய்க்கு வந்து எதிராக எந்த விதமான ஆதாரமோ சாட்சியோ வந்து கிடையாது. அதனால நம்ம கண்டிப்பா வந்து ஜாமீன் ட்ரை பண்ணலாம். பிளஸ் நமக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டேஷன்ல இந்த மாதிரி வந்து விஜயை ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். முதல்ல நம்ம அதுக்கான வேலையை பார்ப்போம். ஏதாவது ஒரு நல்ல லாயரா பிடிச்சு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லி கண்டிப்பா வந்து இதுக்கான ஒரு விடை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நம்ம விஜயை வந்து ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து சுடருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பொறுமையா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போதைக்கு நீ அதை பத்தி வந்து நினைச்சு குழம்பிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, ஒருவேளை மனோகர் சொல்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இங்க பாத்தீங்க அப்படின்னா மல்லியும் சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி ஒரு லாயரை பாக்குறதுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மல்லியும் அதுக்கப்புறம் மனோகர் ரெண்டு பேருமே அந்த லாயர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய அக்யூஸ்டை வந்து இப்படிலாம் வந்து துன்புறுத்துறதோ கொடுமைப்படுத்துறதோ அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. சட்டத்தில் அதெல்லாம் வந்து புறம்பானது தான். இருந்தாலுமே அவங்க எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒருவேளை அவங்களுக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது மோட்டிவ் இருந்திருக்கா, ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் வந்து கேட்குறாரு. இல்லை சார், அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க கிட்ட வந்து ஹேண்டில் பண்ண கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனோகரும் சொல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இவங்க மெயினாக பர்டிகுலராக வந்து உங்களை வச்சு உங்களோட ஹஸ்பண்ட் எப்படி கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து லாயர் கேட்க, அதான் சார் எனக்கும் புரிய மாட்டேங்குது, ஏன் எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நானுமே ஸ்டேஷனுக்கு போயிட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு பார்த்தாலுமே அவங்க என்னையுமே சேர்த்து தான் மிரட்டுறாங்களே தவிர வேறு எதுவுமே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி சொல்லிடுறாங்க. சரி, இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போய் பார்த்து பேசிக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஜாமீன் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதுக்கான ப்ராசஸ் நம்ம உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வக்கீலும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டோடனே மல்லிக்கு வந்து ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துடுது. சரி பரவாயில்ல, நமக்கு வந்து விஜய் எப்படியோ ஜாமீன்ல வெளியில வந்துட்டா போதும், மற்ற விஷயங்கள் கூட நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கொஞ்சம் நிம்மதி ஆயிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி மூணு பேருமே அங்க ஸ்டேஷனுக்கு வந்து போறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து இதுக்கப்புறமும் நம்ம வந்து இவனை இப்படிலாம் டார்ச்சர் பண்றது வந்து பத்தாது, இவனுக்கு வந்து நம்ம சரியான அடி கொடுத்தாதான் சரிப்பட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை போட்டு பயங்கரமா அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்துதான் இவங்க மூணு பேருமே வந்து உள்ள போறாங்க. விஜய் அப்படி போட்டு அடிக்கிறத வந்து லாயர் பார்த்துறாங்க. மல்லியும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க, இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே லாயர் வந்து கேட்குறாங்க, சார் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் வந்து உள்ளேருந்து அவ்வளோலையும் வெளியில் வராரு. என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இதை போலீஸ் ஸ்டேஷனாக நினைக்கிறீங்களா இல்லை என்ன நினைக்கிறீங்க? ஒரு அக்யூஸ்ட்டை போட்டுட்டு இத்தனை பேர் சேர்ந்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே லாயர் கேட்க, இங்கே பாருங்க, நீங்கள் யார் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்பவே கோவமாகவும் திமிராகவும் வந்து கேட்க, இங்கே பாருங்க சார், நான் ஜாமீனுக்காக வந்து சில ப்ராசஸ் எல்லாமே பண்ணி ஃபைல் கொண்டு வந்திருக்கேன். இதை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஆதரவாக நான் தான் வந்து ஆஜராக போகிறேன். நீங்கள் என்னோட கிளைண்ட் மேலே எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு கை வைக்க போச்சு? அவர் சாப்பிட்றவும் விடுறதில்ல, நீங்கள் தூங்கவும் விடுறதில்ல. இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் சார். கண்டிப்பாக இதுக்கு மேலே அவர் மேலே நீங்கள் ஒரு கை வச்சாலும் பரவாயில்ல, நான் உடனே வந்து நான் கோர்ட்டுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்து உங்களை நிறுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லாயரும் சொல்ல, என்ன சார் மிரட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. இங்கே பாருங்கள் சார், நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சட்டத்தை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு அக்யூஸ்டை இவ்வளோ தூரம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இப்படி அடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவர் தான் வாயாலேயே ஒத்துக்கிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான சாட்சிகள் என்ன அப்படிங்கிறதும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள விசாரணை மட்டும்தான் பண்ணணுமே தவிர இப்படி அடித்து கொடுமைப்படுத்தி சாப்பிட விடாமல் தூங்க விடாமல் பண்ணுறதெல்லாம் எந்த சட்டத்திலையும் வந்து நியாயமே கிடையாது. இது நீங்கள் கோர்ட்டுக்கே போனாலுமே கண்டிப்பாக அவங்களுமே உங்களை தான் வந்து வன்மையாக கண்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதை கேட்டுட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் உடனே திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வக்கீலும் வந்து, என்ன சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இதுக்கப்புறமே இந்த மாதிரி வந்து உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இப்படி காமிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாருமே ஒன்று தானே, அவங்க பண்ண குற்றத்தை தான் அவங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க சார். எதுக்கு இப்படி ஒருத்தவங்களை வந்து அடித்து கொடுமைப்படுத்துறீங்க? அதனால உங்களுக்கு என்ன சார் கிடைச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச, இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் வந்து அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நாங்கள் வந்து விஜய் அப்படிங்கிறவரை வந்து நாங்கள் ஜாமீனில் எடுக்கிறதுக்காக தான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வேணும்னா இதை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே அதுக்கப்புறம் இவர் இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்க, இன்னும் ஜாமீன் வந்து உங்களுக்கு கிடைக்கலல்ல, அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேருமே வெளியில் வந்ததுக்கப்புறம், இங்கே பாருங்க மேடம், எவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த ஜாமீனுக்கு வந்து அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஏதோ முன்னாடி பிரச்சனை இருந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ தூரம் ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எனக்கு என்னமோ தப்பாக தான் வந்து தோணுது. வேணும்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதனால கூட இப்படி இருக்கலாம். சரி, நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இதை பற்றி மூவ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேற்கண்டு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதெல்லாம் போயிட்டு நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லாயரும் வந்து சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோவரும் மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. மல்லிக்கு வந்து ஒரே வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த மாதிரி லாயர் வந்து சொல்லதை வச்சு எதுக்காக இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தீபிகாவை வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி மல்லி பார்த்துருக்கிறவே கிடையாது. அப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் தீபிகா பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களாக தான் தெரிஞ்சாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து வெறுப்பாக இருக்குது. நம்ம ஹஸ்பண்ட் விஜய் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அவங்க டார்ச்சர்லாம் பண்ணேன், விஜய் வாயாலேயே வந்து நான் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்க சொல்கிறாங்க. அது எதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி மனோகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு மல்லி, இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது என்ன ஏது அப்படிங்கிறதோ அந்த இன்ஸ்பெக்டருக்கோ அல்லது தீபிகா மேடம்க்கோ தான் வந்து தெரியும். நமக்கு எதுவுமே வந்து தெரியலை. அதனால் இப்போதைக்கு நம்ம அதை பற்றி வந்து எதுவும் நினச்சிக்க வேண்டாம். நமக்கு தேவை இப்போ விஜயை வந்து வெளியில் கொண்டு வர்றது. அதுக்கான விஷயங்களை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே மனோகரும் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அடுத்து வந்து விஜயோட ஜாமீனுக்காக தான் ட்ரை பண்ண போகிறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தபடி விஜய்க்கு ஜாமீன் கிடைக்குமா அல்லது கிடைக்காமையே போயிட போதா அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.